சின்ஸ்டாப் வாயிலே அடிக்குது கைஸ். இந்த ஹெல்மெட்டோட இந்த கவரு வாயுவில் ஹாய் சிரிக்கிறாங்களே. ஸ்கூல் கேர்ள்ஸ் தான் ஒரே லவ்வாக இருக்காங்க வண்டி மேலே. இந்த பொண்ணு ரியாக்ஷனை பாருங்களேன். தித்தோ ஐ திங்க் பசங்க ஈக்குவலாக பொண்ணுங்களும் இப்பெல்லாம் பைக் லவ் பண்ணுறாங்க கைஸ். நல்லா தெரியுது. ஏன்னா எனக்கு ஒரு 2-3 பேர் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க ஐடி நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு பசங்க தான் வரானுங்க போல் பேசுறதுக்கு. பொண்ணு மாதிரி வந்தால் பேசுவானுங்க. ஏன்னா பொண்ணு ஐடி இருந்தால் ஈஸியாக பசங்க ரிப்ளை பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டியில் சில பாய்ஸும் சுற்றுவானுங்க. நீ பையனாக இருந்தாலும் பேச வேண்டாமா, நீ பேசுகிற அப்படின்னு நான் போட்டேன் மெசேஜை. இல்லை நான் பொண்ணு தான், நான் அவங்க ஃபேன் நான் அப்படின்னு. இன்னொரு பொண்ணு நான் உங்கள் ஃபேனுங்க வீடியோஸ்லாம் பார்ப்பேன், சூப்பராக இருந்துச்சு. கேட்கும்போது ஹாப்பியாக இருக்குது. நிறைய அது ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் பொண்ணுங்க வந்து இந்தளவு ஒரு பைக் லவ், ஐ மீன் பைக் மேலே பொண்ணுங்களுக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குன்றது எனக்கு அப்போ தான் டக்குன்னு பார்க்குற. ராஷ்மிகா மாதிரி இருக்குது அந்த பொண்ணு, அப்படியே ராஷ்மிகா மாதிரியே இருக்குது. அண்ணன் சிரிக்கிறாரு. ராஷ்மிகா ஏன் அக்கா இவ்வளோ நேரம் போயின்னுக்குறாங்க? என்ன காலேருந்து ஸ்கூல் வேல்ஸாக பைக்கு 550. வணக்கம் வணக்கம் தலை, ஒரு ஃபோட்டோ எடுத்தா தலை? டக்கு வேலையாக போகிறீங்களா அர்ஜென்ட்டா? உங்களை அம்மா எக்கச்சக்கம்மா இதோ நின்னாங்க பார்த்தீங்களா இந்த பொண்ணு. இதுதான் கைஸ் அழகான ஒரு டிரைவிங்கு. கர்நாடகா, நம்ம ஊர் கிடையாது. அவங்க இப்போ ஒதுக்கு நாங்கள் ஹாய் கைஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் புதுசாக வாங்கியிருக்கேன். அதான் வந்து இப்போ தான் ஒரு இந்த சின்ஸ்டாப் வாயிலே அடிக்குது கைஸ். இந்த ஹெல்மெட்டோட இந்த கவரு வாயுவில் ஹாய் சிரிக்கிறாங்களே. ஸ்கூல் கேர்ள்ஸ் ஆல்சோ லவ் பைக்ஸ் பா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வாயுவில் போகுது கைஸ் பயங்கரமாக. ஏன்னா வந்து இந்த மைக் வந்து வாயுவில் போகுது. இந்த சின்ன இந்த கேஒய்டியோட ஹெல்மெட்டோட இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த இது எனக்கு அந்த அளவு இது வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை. எஸ்எம்கே அளவு மேபி இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் அந்த காம்பேக்டாக இருக்குது ஃப்ரண்ட்லலாம். நான் எப்போயுமே சின் ஸ்டாப்பில் போட்டு வச்சுருவேன் இந்த பக்கம். இந்த இதை சின் ஸ்டாப்பில் போட்டு இந்த பக்கம் வந்து ஐ மீன் அந்த சின்ன இதில் வந்து அந்த ஸ்டாப்பில் வந்து மவுண்ட் பண்ண அந்த இதை வந்து மைக்கை வந்து இது பண்ணிவிடுவோம், ப்ளக் பண்ணிவிடுவேன். இதில் ரொம்ப காண்டாக இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கும் ஐ மீன் வாயுலேயே கரெக்டாக அந்த மைக்கு நிற்குது அந்த ஸ்பாஞ்சு. ஸோ பார்ப்போம் கொஞ்சம் இன்றைக்கி வர ஓட்டி பார்ப்போம். இன்றைக்கி தான் நான் இன்றைக்கி ட்ரையலில் நேராக மாதிரி தான் இன்றைக்கி. காலையில் வண்டி எடுத்துகிட்டே வரக்கூடாது கைஸ். ரொம்ப டேஞ்சராக ஓட்டுறாங்க எல்லாருமே காலையில் போய் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுறவங்க இந்த ஸ்டண்ட் பண்ணுறானுங்களே பாய்ஸு, அவனுங்களுக்கு எந்த வகையில் நாங்கள் சளைச்சவங்களான்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த குரூப்பிசம் பாய்ஸில் தான் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பீப்புள் ஒன்றா சேர்ந்துட்டு அவனுங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பசங்களை கொஞ்சம் நாள் இது பண்ணுறது. சரி இதெல்லாம் மாறாது சொல்கிறேன். தித்தோ கைஸ் மூக்கு இது பெட்ரோல் போடலாம் கைஸ். பெட்ரோல் இல்லை வண்டியில் 95 இங்கே இருக்கும். இந்த பங்க்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. ஓகே பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைட் பவர் இல்லையா அடா கொய்யா. சரி ஓகே பரவாயில்ல. பவர் இல்லையா கைஸ்? நல்லா இருக்கு கைஸ் இந்த ஹெல்மெட். ஆனால் கம்ஃபர்ட்லாம். ஆனால் இந்த ஹெல்மெட்டில் இன்னொரு ஒரு காண்டான மேட்டர் என்னதான் வருங்க. பசங்க பாய்ஸ் பார்க்குறாங்க பாருங்க நம்மளை. இந்த ஹெல்மெட்டில் இன்னொரு காண்டான மேட்டர் என்னென்னா, இந்த ஹெல்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேட்டர் என்னென்னா ஐ மீன் நல்ல மேட்டர் தான் அது. ஆனால் காண்டாகவும் இருக்குது எனக்கு ப்ரொஃபைல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைடான இது வந்து ஆக்சரி எஸ்எம்கே இது ரெண்டு தவிர எதுலையுமே செட் ஆகல கைஸ். ஏஜி கூட நான் அந்த சைடு ஆங்கிள் நிறைய பார்ப்பேன். அந்த விஷன் வந்து இதில் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு இதுவாக இல்லை, டீப்பாக கரெக்டாக. தித்தோ ஓகே கைஸ். காலைல ரியாக்ஷன் வீடியோ மாட்டேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. பார்ப்போம். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பெடலில் போட்டு எவனும் புடரில் குத்தாமல் இருக்கணும். எனக்கு ஷூ வேறு பிஞ்சு போச்சு கைஸ். என் ஷூ இதில் மாட்டுது என்னோடய ரேர் செட்டில். அந்த ஆக்சுவலாக ரேர் செட் தான் என் ஷூவே கீச்சுது. அது கீழே வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பான ஒரு இது வருது எட்ஜு. அந்த எட்ஜில் பட்டு கீஞ்சு போச்சு. ஓகே ஸ்டோரேஜ் இருக்காது. அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ தூரம் போக முடியும் டிராஃபிக்கை பொறுத்து தான். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கூல் கேர்ள்ஸ் தான் ஒரே லவ்வாக இருக்காங்க வண்டி மேலே. இந்த பொண்ணு ரியாக்ஷனை பாருங்களேன். தித்தோ சரியான ரியாக்ஷனு. அங்கே நான் கேமராவை ஆஃப் பண்ணிட்டேன். சடார்னு ஒரு ரியாக்ஷனை போட்டாங்க வெறித்தனமாக. ஐ திங்க் பசங்க ஈக்குவலாக பொண்ணுங்களும் இப்பெல்லாம் பைக் லவ் பண்ணுறாங்க கைஸ். நல்லா தெரியுது. ஏன்னா எனக்கு கமெண்ட்டில் இது
ஒரு 2-3 பேர் இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க ஐடி. நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு பசங்க தான் வரானுங்க போல் பேசுகிறதுக்கு, பொண்ணு மாதிரி வந்தால் பேசுவானுங்க, ஏன்னா பொண்ணு ஐடி இருந்தால் ஈஸியாக பசங்க ரிப்ளை பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு அந்த மென்டாலிட்டியில் சில பாய்ஸும் சுற்றுவானுங்க. வாய் உள்ள மைக்கு ஹெவியாக சுற்றுது. அந்த மாதிரி பசங்க தான் போல நான் வந்து நீ பையனாக இருந்தாலும் பேச வேண்டாம்மா, நீ பேசுகிற அப்படின்னு நான் போட்டேன் மெசேஜை. இல்லை நான் பொண்ணு தான், நான் அவங்க ஃபேன் நான் அப்படின்னு. இன்னொரு பொண்ணு, நான் அவங்க ஃபேனுங்க வீடியோஸ்லாம் பார்ப்பேன், சூப்பராக இருந்துச்சு, கேட்கும்போது ஹாப்பியாக இருக்குது. நிறைய அது ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் பொண்ணுங்க வந்து இந்த அளவு ஒரு பைக் லவ், ஐ மீன் பைக் மேலே பொண்ணுங்களுக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. என்னால் ரியாக்ஷன் வீடியோ சரியாக எடுக்க முடியல கைஸ். ஹெல்மெட் அந்த மாதிரி எனக்கு கேமரா சரியாக இல்லை. இதில் வந்து லாக் வந்துடும் கரெக்டாக. இதில் இந்த ஹெல்மெட்டில் தித்தோ லாக் ஆக மாட்டேங்குது. ரைட் நோ ஸ்டாப்பை மாற்றிடணும்னு நினைக்கிறேன். வேறு ஸ்டாப் போட்டால் தான் வரும்னு நினைக்கிறேன். இது லாக் ஆகணும்னா பிரச்சனை தான் அது. ஓகே பாருங்களா, அந்த பொண்ணு இதில் தெரிதா தெரியல கேமரா டக்குன்னு பார்க்குற ராஷ்மிகா மாதிரியே இருக்குது அந்த பொண்ணு. அப்படியே ராஷ்மிகா மாதிரியே இருக்குது. அண்ணா சிரிக்கிறாரு. ராஷ்மிகா வந்தாலும் டான் டன் 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 அண்ணோ டான் டன் 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 அண்ணோ. ஏய் ராஷ்மிகா வந்தாலும் ராஷ்மிகா தூங்குறாங்களே. தித்தாய் தித்தித்தோ தித்தாய் தித்தித்தோ. பிரேக்கிங் பிரேக்கிங் பக்கா பிரேக்கிங் போடரி. ஓகே அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன் அக்கா இவ்வளோ நேரம் போயின்னுக்குறாங்க? என்ன காலேருந்து ஸ்கூல் வேல்ஸும் வேறு பார்த்துட்ருக்காங்க. பைக்கை 550மா பெட்ரோல் 95. என்ன தெரியுது, ஸ்கூல் கேர்ள்ஸ் லைக் பைக்ஸ். இருந்தா டைட் ஆகிடுச்சு, கழுவுனேன். 95மா? 550 இந்த வச்சுக்கோ. போடுத்தங்க, தூக்கி போடுத்தங்க. நானே போனால் பங்கில் பிடிச்சிக்கிறதுக்கு இப்போலாம் 520மா. சாரிம்மா 550 போட்டியா? பரவாயில்ல போட்டுரு, 30 rupees ஜிபே பண்ணுறேன் போட்டுரு. சாரிம்மா ஏதோ ஞாபகத்தில் சொல்லிட்டேன். 20 rupees தான் எடுத்து வச்சேன், மறந்துட்டேன். 30 ஜிபே பண்ணிடுறேன். தேங்க்யூ. சிரிக்கிறா போல, மகுடி மாதிரி ஆயிடுறாங்க. சூப்பர் ஸ்டாருடா, ஹண்டர் ஒன்டார் சூடுடா, மேக்னட்டிக் ஸ்டைலுடா. அவ்வளோதான் கைஸ் இருக்குது ஹெல்மெட். ஹண்டர் ஒன்டார் சூடுடா, மேக்னட்டிக் ஸ்டைலுடா. அண்ணா ஹாய் வணக்கம் தலை. என் பேரா டாபிடோவா? ஜெப்டோலாம் இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடு ப்ரோ. வாய்ஸை லாக் பண்ணிட்டேன் கைஸ் நான். நேம் என்ன ப்ரோ, நேம் என்ன போன்றாரு. நேம் என்ன நமக்குன்னு ஒரு ஆள் வராப்பல பாருங்கள். தலை வணக்கம் தலை. வணக்கம் தலை. ஒரு ஃபோட்டோ எடுத்தா தலை? டக்கு வேலையாக போகிறீங்களா அர்ஜென்ட்டா? உங்களை ட்ராப் பண்ணிவிடுவேன் நானே. இந்த ஆங்கிள் ப்ரோ வீட்டில் போட்டுருக்கேன். இந்த ஆங்கிள் இப்படி இங்கே நின்னுங்க. இங்கே புது ஹெல்மெட்டு, அதான் கொஞ்சம் அப்படியே லைட்டாக போட்டு எடுக்கலாம். ஹெல்மெட் எடுங்க, அப்படியே எடுங்க. ஓகே எக்கம்மா எக்கச்சக்கம்மா. எனக்கு போகிறோம் ப்ரோ, சும்மா ஒரு ஃபோட்டோ தான் ப்ரோ, ரொம்பலாம் எடுக்க மாட்டேன். வேறு மாதிரி இருக்குது ஹெல்மெட்டோட ஃபோர்ஸு. போகிறோம் தான். தேங்க்யூ மேன், பாய். ஹிந்தியான்னு கேட்டேன். முஸ்லீம். ஓகே டேக் கேர், பாய். ஒரே சிரிப்பு தாங்க மார்னிங். ஓகே கைஸ், அவ்வளோதான், வந்து வேலை முடிஞ்சது, கிளம்பிடுவோம். தனி ராஜ்யம் வரலாறுடா. எவன்டா அது? ஓ டாட்டா காட்டினாங்களா?
ஓ சிக்னல் போட்டிருக்கு, போயிடலாம். ஓகே, வாயு உள்ள தான் கைஸ். இந்த மைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் செட் ஆகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் சின்ன. ஆமாம், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாயிடும். அப்படியே பேட்டரியும் முடிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில். வீட்டில் போயிட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேறெல்லாம் இருக்குது, பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். எக்கம்மா எக்கச்சக்கமா ஒன்றை கண்டா ஹார்ட்டு பீட்டெல்லாம் ஏறுதே. எக்கச்சக்கம்மா உன்னை கண்ட ஹார்ட்டு பீட்டு தான் ஏறுதே. நின்னாங்க பார்த்தீங்களா இந்த பொண்ணு, இதுதான் கைஸ் அழகான ஒரு டிரைவிங்கு. கர்நாடகா, நம்ம ஊர் கிடையாது. அவங்க இப்போ ஒதுக்குனாங்க பாருங்கள், லைன் அழகாக லைனில் யாராவது வந்து வராமல் ஸ்பேஸ் கொடுத்தாங்க பாருங்கள். ஃபாரின்லாம் அதை ரொம்ப ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஹெல்மெட் போடல அவங்கன்னா. பேக்கு திறந்துருக்கு அக்கா, பேக்கு திறந்துருக்குக்கா. அந்த டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது லைட்டாக உள்ளே வரக்கூடாது. நம்ம எப்படி சொல்கிறதுனா, இப்போ இங்கேருந்து வரோன்னா இந்த லேனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போகணும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த லேன்லேருந்து நம்ம மாறி இந்த லேனுக்கு வரணும். எடுத்ததுமே என்னால் இங்கே சொரக்குன்னு இந்த லேனுக்குள்ளே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு மிகப்பெரிய நம்ம பின்னாடி வரவங்களை வந்து பயங்கர பேனிக் ஆக்கிரும் அந்த இது. ஆக்சுவலாக அதை அவங்க நல்லா பண்ணாங்க, அதான் சொன்னேன். ஓகே, சிக்னல் போட்டிருக்கு ரெட்டு. எவன்டாது சும்மா ஆரண்டிக்கிறது, சும்மாவே ஆரண்டிக்கிறது. பப்ளு காலை மேலே வை பப்ளு, காலு போயிடும். எக்கம்மா எக்கச்சக்கம்மா உன்னை கண்ட ஹார்ட்டு பீட்டெல்லாம் ஏறுதே. தனுக்குமா தலை நில்லுமா. பப்ளூஸ் வாய்ஸை திருந்தவே மாட்டானுங்க கைஸ். நான் என்ன தான் அடங்கி போனாலும் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டேத்துறானுங்க என்ன. நானும் வேணான்னு பார்க்குறேன், வந்து என்னை நோண்டுறாங்க. ரோடு வேறு போட்டிருக்காங்க இங்கே, நான் என்னை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் ஒரு மாதிரி. ஏன் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கியாண்ணா? ஃபோனு வெறி இண்டிகேட்டர் போட்டார் திருப்பலை. ஒரு மாதிரி வெறி ஏற்றுறாங்க பாய்ஸ் என்னை வந்து. ஓகே, அதெல்லாம் விடுங்க, மைண்ட் ஃபக் ஆயிரும். அதில் ஒரு ஆசை அவங்களுக்கு, நம்ம முன்னாடி வந்து நோண்டிட்டு போனால் நம்ம அது ஒரு சுப்பீரியராக ஃபீல் பண்ண வைக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் லைக் தம். அவங்கள நம்ம ஒரு பெரிய கெத்து நம்ம அவங்களோட அப்படின்ற மாதிரி. நான் கெத்தே கிடையாது, நான் ஒரு வெத்து அப்படின்ற மாதிரி வந்து கேட்டால் நானே சொல்லிவிடுவேன். என்னை வந்து நோண்டுறது எனக்கு பிடிக்கல. ஒரு பாட்டு வருமே, என்ன வந்து நோண்டுறானுங்க. ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு, இந்த பக்கம் எந்து என்ன வந்து நோண்டுறானுங்கன்ற. அதுவும் நம்ம முறுக்குனா போயிடுவோம் நல்லா தெரியும். அதுவும் டிராஃபிக்கும் கிடையாது, பெரிய ரோடு. வேணுனே வந்து நான் கூட வச்சுருப்பேன் கைஸ் பைக்கு, சின்ன வண்டிலாம். பெரிய பைக்லாம் பார்ப்பேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன். நிற்கிறதுக்காக பார்ப்பேன், வண்டி என்ன வண்டின்னு பார்ப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி அவங்க பக்கத்தில் போயிட்டு
இல்லை வேறு டே நான் உன்னோட ஒரு பெரிய நம்ம மனசுக்குள்ளே நம்ம நல்லா ஓட்டுவோன்றது வேறு, பட்டு பிஹேவியராக அது வந்து வெளிப்படுத்தும் போது அது வந்து எப்படி அதுன்றது தெரில எனக்கு. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு யாராவது. நம்ம பாய்ஸ் இருந்தால், நம்ம பாய்ஸ் R15 பாய்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, பண்ணுங்கடா பாய்ஸ். தொண்டை வேறு கட்டிக்கிச்சு எனக்கு, காலில் என்ன டேமேஜ் பண்ணி விட்டானுங்க. ஓகே கைஸ், இந்த விழா கடையை முடிச்சிக்கிறேன் பாய். ஹெல்மெட் ஓகே தான், மைக்கு மட்டும் வாயில் வந்து கொஞ்சம் எவ்வளோ தெளிவு வச்சுன்னா ஹெல்மெட் நல்லா இருக்குது கைஸ், கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது ஹெல்மெட். புதுசுன்றனால அப்படியான்னு தெரில, பட் இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. ஓகே பாய், இந்த விழா கடையை முடித்துக் கொள்கிறேன். பாய். அது ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம யாருன்னு காட்டுறா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் அது காட்டுறது எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அந்த வண்டியை மீன் பண்ணுறேன் பசங்களை சொல்ல, நான் நாட் ஆல் ஸ்பீக்கிங் அபவுட் த பர்சன். வண்டி அது இந்த வண்டி கூடலாம் போயிட்டு உன்னால உனக்கு அசிங்கமாக இல்லைடா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ R15 பாய்ஸ் தான் வலிக்கிறதே போட்டு மூச்சு அரைக்குது எனக்கு. ஓகே, அந்த ரைட்டு போயிட்டு விலாக முடிச்சுக்கிறேன் பாய்.